கும்பகோணம் அருகே பள்ளி மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலின் போது மரக்கட்டையால் தாக்கப்பட்ட +2 மாணவர் கவியரசன் உயிரிழந்தது தொடர்பாக 15 மாணவர்களை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்த போலீசார் தற்போது அவர்கள் 15 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமலிங்கம். வணக்கம் ராமலிங்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பயின்ற கவியரசர் மாணவர்களால் தாக்கப்பட்டு தஞ்சாவூர் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதி அவர் இருந்த நிலையில் அவரது உடலை உடல்குழு ஆய்வுக்கு பின்னர் அவர்கள் இந்த தாக்கியவர் மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இவர்களுக்கு வழங்கிய மனுவை ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் உடலை பெற்றுக் கொண்டு இன்னைக்கு அடக்கம் செய்தனர். மேலும் அந்த பள்ளி மாணவனை தாக்கிய 15 நபர்கள் மீது கொலை வழக்கு, ஆபாசமாக திட்டுதல், ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்துதல், மரணம் மற்றும் காயம் ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் என 7 வழக்குகளில் வழக்கு பதிவு செய்து அந்த 15 மாணவர்களின் தஞ்சையில் உள்ள பூர்ண நிலத்தில் வைத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. நன்றி ராமலிங்கம், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.